ஹாய் வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நான்வெஜ் ஸ்டைலில் சுண்டல் குழம்பு, மசால் பூரி, அதுக்கப்புறமா இந்த சம்மருக்காக பாதாம் மில்க்கு, கூடவே வீட் ரவா லட்டு. இதை தான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? சுண்டல் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு, கூடவே இஞ்சி 2 துண்டு இஞ்சி, கடல் பாசி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் லட்டு ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்னதாக பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்த்தினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, இதிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த நெய்யிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நெய்யிலேயே நல்லா மிதமான சூட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவும் சேர்த்திருக்கனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நம்ம இந்த மாதிரி நெய்யிலே வறுத்து எடுத்துட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இது கூடவே இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு துருவன வெல்லத்தை சேர்த்திக்கோங்க. சேர்த்திவிட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடுறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். சைடில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரியையும் கூடவே பாதாமையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்த பாதாமையும் முந்திரியையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு இதையும் கொஞ்சம் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டான சூடாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை லைட்டாக ஆற வச்சுக்கலாம். கை பிடிக்கிற சூடு இருந்தால் போதும். அப்போ தான் லட்டு பிடிக்க வரும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது. 50 கிராம் அளவுக்கு வெள்ளை ரவை, மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே உருளைக்கிழங்கு, நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா நான் வேக வச்சு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமா மிளகாயை நான் உரலில் நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு கூடவே கருவேப்பிலையையும் இது கூட சேர்த்திட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ லட்டு பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றா. ஒரு சூப்பரான வீட் ரவா லட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் தான் வரும், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த ரவா லட்டு. எனக்கு இன்றைக்கி 6 பீஸ் அளவுக்கு இந்த வீட் ரவா லட்டு கிடச்சிருக்கு. இந்த லட்டு ப்ரிப்ரேஷன் முடிஞ்சோடனே அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணியோ இல்லை துருவியோ சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இருந்தால் கடைசியாக சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குக்கரில்
கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த 3 தக்காளியாக வந்து இது கூட சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி நல்லா வந்து வதங்கி வரட்டும். ஃபஸ்ட்டு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து சுண்டலை நைட்டே ஊற வச்சுட்டேன். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 2 தடவை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சுண்டலை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். இந்த சுண்டல் குழம்பு பார்த்திங்கன்னா பூரிக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்திட்டு 1 டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இதை மறுபடியும் சேர்த்திக்கலாம். கரெக்டாக தண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 4லேருந்து 5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான சுண்டல் குழம்பு தயார். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக பாதாம் பால் இந்த சம்மருக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரே அளவு 1/2 கப் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி பாலை மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடவே பாதாம் பிசு நைட்டே ஊற வச்சுட்டேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் தேங்காய் பால் அரைக்கும் போதே ஏலக்காவையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம பாதாமையும் குங்குமப்பூவும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்து நம்ம ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷான பாதாம் பாலும் தயாராகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா 20 நிமிஷம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா ஊறிடுச்சு. தேவையான உருண்டை எடுத்துகிட்டு கோதுமை மாவுலே நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து 2 பக்கமும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக இருக்கணும். இப்போ இதில் கப்போ இல்லை ஏதாவது ஒரு கிண்ணமோ வச்சு ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பூரிக்கு மாவு தேய்க்கும் போதே எண்ணெயை வந்து சைடில் சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மசால் பூரியும் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பூரியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லா ப்ரிப்ரேஷனுமே இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ விசில் அடங்கிடுச்சு. ஒரு சூப்பரான சுண்டல் குழம்பு நான்வெஜ் ஸ்டைலில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா திக்காக வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் தூவி விட்டு இறக்கிக்கோங்க. இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு ஃபுல்லாக மாற்றி காமிக்கிறேன். கிரேவி நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் காம்போ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.